நன்றி நன்றி. உதவுகரம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம உதவுகரம் திட்டம் எதனால உருவாக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது? இப்போ என்னோட நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கில் ஜாயின் பண்ணேன். என்னுடைய நண்பர்கள்லாம் பல கான்செப்டில், அதாவது குரோர்பதி, வின்னர்ஸ் கிளப்பு, நம்ம ஸ்பீடு கேஸு, இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் உள்ள முக்கியமான இதிலெல்லாம் அவங்க ஜாயின் பண்ணாங்க. நானும் ஸ்பீடு கேஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, மக்கள் நிறைய பேருக்குள்ள ப்ராப்ளம், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்துச்சுன்ட்டு அவங்க எல்லாம் கலந்து பேசும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. வருமானம் வரல, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், மெயினாக சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் லெவலே கிடைக்காம இருக்குது. இந்த மாதிரி மெயின் ப்ராப்ளங்கள் இருக்குது. ஒரு திட்டத்தில் சேர்றது பெருசு இல்லை, அதனால உள்ள பயன்கள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது இது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் இல்லாமல் ஒரு கான்செப்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசித்தோம். எந்த வித இதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம சேர்ந்தா சாஃப்ட்வேர் பிரச்சனை இருக்கக்கூடாது. எல்லா கான்செப்டுமே இந்த க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டத்தில் தொடங்கின ஒருத்தர் கூட சாஃப்ட்வேர் பிரச்சனை இல்லாமல் அவங்க ரன் பண்ணதே கிடையாது. எந்த கம்பெனியாக, எந்த திட்டமாக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் அடித்து சொல்லுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது ப்ராப்ளம் இல்லாமல் உடனே க்ரௌட் ஃபண்டிங் திட்டத்தை நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் லெவல் இன்கமாவது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, மூணாவது, நம்ம திட்டம் 4 லெவலோ 8 லெவலோ, சில இதில் 4 லெவல் வச்சுருக்காங்க, சில இதில் 8 லெவல் வச்சுருக்காங்க, அப்புறம் 25 லெவல், 12 லெவல், இப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்படி ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு குறைவான அமௌண்ட்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதிகமான அமௌண்ட்டை சொல்லி ஒருத்தருக்கும் கிடைக்காம போகிறதுக்கு, குறைவான அமௌண்ட்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடுத்தது ஒரு பாயிண்டாக எடுத்தோம். நாலாவது பாயிண்ட்டு, இந்த திட்டத்தில் சேரணும்னா எல்லா கான்செப்ட்லேயுமே ஆள் சேர்க்கணும். ஆள் சேர்க்குறவங்களால மட்டும்தான் இந்த இதில் சேர முடியும். அப்படி சேர்க்குறேன்னு சொல்லிட்டு சேர்த்தாலும் ஆள் சேர்க்க முடியாதுன்னு ஒரு காரணம் இல்லாமல் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஆள் சேர்க்காமலும் சேர்க்குறதும் வேணும், அப்போ தான் நடக்க முடியும். அதனால் ஆள் சேர்க்குறதும் வேணும், ஆள் சேர்க்காதவங்க நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்தோம். அப்போ 2 பேரும் நம்ம உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிறது. அடுத்து, மொபைல் இருக்கிறவங்க மட்டும்தான், அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட மொபைல் ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த தொழில், இந்த திட்டத்தில் நமக்கு சேர முடியும் அப்படின்னு ஒரு சொல்லப்படாத ஒரு இது வசதி இருந்தால் தான் அவங்களால சேர்ந்து இந்த திட்டத்தில் வழிநடத்த முடியும். சென்ட் ஹெல்ப்பு, ரிசீவ் ஹெல்ப்பு, அது இதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி இதுவும் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் ஜாயின் பண்ணாருன்னா அவர் அதோட மறந்துடலாம். அவர் எந்த தொழில் அவர் வழக்கமாக பார்க்குற எந்த தொழிலுக்கோ படிப்புக்கோ எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பண்ணணும். இப்போ ஒரு காலேஜில் வேலைக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு திட்டத்தில் சேர்ந்துட்டு திடீர்னு மணி அனுப்பிடுவாங்க. 3 மணி நேரத்தில் 6 மணி நேரத்துக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணணும். அங்கே மொபைல் கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்கணும். அவர் எப்படி அதை ஆக்டிவேஷன் பண்ணி எந்த ஹெல்ப்பு, ரிசீவ் ஹெல்ப்பு, அப்ரூவல் எப்படி கொடுப்பாரு? இந்த சிக்கல் இருந்து பெரிய பிரச்சனைகளை பல திட்டங்களில் இருந்துச்சு. அப்போ இது நம்ம திட்டத்தில் சேர்ந்தாலே போதும். அப்புறம் இதை சுத்தமாக ஒரு ஒரு ப்ரெசென்ட் அதுக்கப்புறமா வேலையே இல்லை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு 4-5 முக்கியமான காரணம். எந்த இடைஞ்சலும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த திட்டத்தில் சேர்ந்தவங்களுக்கு எந்த இடைஞ்சலுமே இருக்கக்கூடாது. சேர்றது மட்டும்தான். அதை கூட ஸ்பான்சர் தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஸ்பான்சராக மாறும்போது, ஒரு ஆளை சேர்க்கும்போது, அது உங்கள் ஃப்ரீ டைம் பார்த்து தான் சேர்ப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை ஒரு ஆளை சேர்க்குறது, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இந்த திட்டத்தில் நீங்கள் கஷ்டப்படணும், அது அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும், ஆப்பை ஓப்பன் பண்ணி அது செய்யணும் இது செய்யணும், எதுவுமே இல்லை. உங்கள் வேலைக்கு எந்த இடைஞ்சலுமே இருக்காது. அப்படிங்கிற முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை நம்ம உருவாக்கணும். இந்த அம்சங்கள் எல்லாம் கொண்டு நம்ம திட்டத்தில் இப்படி ஒரு திட்டம் உருவாக்க முடியுமா அப்படின்னு தான் முதல்ல நாங்கள் யோசித்தோம்.
இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அதை கொண்டு வரணும். இப்போ ஏஏ வந்திருக்கு, இதன் மேலே நம்ம செய்ய முடியுமா? இப்படி நீங்கள் வந்து நிசாரமாக உங்களுக்கு தெரியும், உதவுகரம் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டு பின்னணியில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இல்லாமல் கொண்டு வரணும்னா எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாம் தோணும். இப்போ நினைச்சா தோணும் உங்களுக்கு. அவ்வளவு இப்போ நாங்கள் ஒவ்வொரு வரி ஒரு சிற்பம் செதுக்கிறது மாதிரி கண்ணு, மூக்கு, காது, வாய் இப்படி எல்லாம் வைக்கணும். எவ்வளோ கவனமாக செய்யணும். அந்த அளவுக்கு கவனமாக இருந்து தான் நாங்கள் இந்த வகையில் நாங்கள் உருவாக்கி தந்ததான் இந்த உதவுகரம் திட்டம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்து கவனத்தோடு அனைவருக்கும் பயன்பெறும் முறையில் இருக்கணும். அது போக ஒரு திட்டம்னா ஏழைகளுக்கு சென்று சேரணும். பொதுவாக இந்த கிரவுட் ஃபண்டிங் திட்டம் ஏழைகளுக்கு எட்டாத ஒரு கனி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏழைகளுக்கு என்ன, மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு பட்டன் மொபைல் வச்சிருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இல்லை, ஒரு எட்டாவது கனியாக தான் இந்த திட்டம் இருக்கு. பல திட்டங்கள் இருந்துச்சு. ஏழைகளுக்கும் சென்று சேரணும். மொபைல் இல்லாதவங்க கூட மொபைலை வாங்கணும் அப்படிங்கிறது. மொபைல் அவங்களால வாங்கவே கனவுல கூட முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு மொபைல் கொடுக்கணும். அப்போ நம்ம திட்டத்தில் முதல்ல வச்சோம், அனைவருக்கும் 3வது லெவலில் மொபைல் வைக்கணும் அப்படிங்கிறத ஒன்று தான். ரெண்டாவது, இந்த திட்டம் மட்டும் வெறும் திட்டம் மட்டும் இருக்கக்கூடாது, அவங்க இதை ஒரு வேலை வாய்ப்பாகவும் பயன்படுத்தணும். அதை எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா கஷ்டம். இதை கூட அவங்க ஒரு வேலை இல்லாதவங்க இதை ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா. 7வது, அப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, இதையும் நம்ம முக்கியத்துவம் படுத்தணும் அப்படிங்கிற அமைப்போடு சேர்ந்து தான் இந்த திட்டத்தை நாங்கள் மிகவும் சாமர்த்தியமாகவும் திறமையாகவும் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் நம்ம அமைச்சோம். சரி, நம்ம திட்டத்தில் சொல்லும்படியாக என்ன இருக்குது? அதாவது நம்ம திட்டத்தில் சொல்லும்படியாக ஹைலைட் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது? அது நம்ம இப்போ சொன்ன மாதிரி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அப்புறமா வீக்லி இன்கம், வாரம் நம்ம வீக்லி இன்கம் கொடுக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் நிறைய திட்டங்களில் கிடைக்காமலே இருக்கு. நம்ம திட்டத்தில் கிடைக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாமே கிரவுட் ஃபண்டிங் திட்டம் எல்லாமே ஆளுக்கு சேர்ந்தாதான் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 4th லெவல், 8th லெவல், 20 லெவல், 12 லெவல் எல்லாமே கிடைக்கும். அது 1வது லெவலில் இருந்து எந்த லெவலில் இருந்தாலும் ஆளுக்கு சேர்ந்தா தான் கிடைக்கும். நமக்கு ஆளுக்கு சேரலைன்னாலும் முதல் லெவல் கொடுக்கணும். கடைசி ஆள் சேர்ந்திருக்காரு, ஆளுக்கு அப்புறமா ஆள் சேரலைனாலும் அவருக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் லெவல் 3 நாளில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்படி 3 நம்ம திட்டத்தின் ஹைலைட்னு சொல்கிறது இந்த 3 தான். அனைவருக்கு வேலை வாய்ப்பு, வீக்லி இன்கம் எந்த திட்டத்திலையுமே கிடையாது உங்களுக்கு. அது மாதிரி 3வது லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 3 நாளில் கிடைக்கும். அதாவது நீங்கள் 1 கோடியாவது ஆளாக நீங்கள் சேர்றீங்க, இல்லை 10 கோடிக்கு அப்புறமா நீங்கள் சேர்றீங்க, அப்பவும் உங்களுக்கு 3 நாளில் கிடைக்கும். பல திட்டங்களை சேர்ந்த முதல் நாள் உள்ளவங்களுக்கு, 2 நாள் உள்ளவங்களுக்கு, அல்லது 1 வாரம் உள்ளவங்களுக்கு, 2 வாரம் உள்ளவங்களுக்கு முதல் லெவல் கிடைக்கும். அப்புறமா அவ்வளோதான், முதல் லெவலில் எங்கே போச்சு யாரு போச்சுன்னு தெரியாது, ஒருத்தருக்கும் கிடைக்காது. இங்கே அப்படி இல்லை, 10 கோடி பேர் சேர்ந்தாலும் உங்களுக்கு முதல் லெவல் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் சேர்ந்தாலும் உங்களுக்கு முதல் லெவல் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம திட்டத்தின் ஹைலைட். இந்த 3 ஹைலைட்டோட சேர்ந்து தான் நம்ம இந்த திட்டம் உருவாக்கிடுறோம். சரி, அப்போ நம்ம திட்டத்தில் இந்த 3 ஹைலைட்டோட சேர்ந்து நம்ம திட்டத்தில் உள்ள வருமான சிறப்பம்சங்கள் என்ன? 4 வகையான சிறப்பம்சங்கள். நம்ம வருமான சிறப்பம்சங்கள் பார்க்கும்போது 4 வகையான அம்சங்களில் நமக்கு வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சிருக்கிறோம். அதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு லெவல் இன்கம். நம்ம திட்டத்தில் வந்து 14 வகையான இன்கம் நமக்கு கிடைக்கும். 14 வகையான இன்கம் நம்ம உதவுகரம் திட்டத்தில் வழியாக நம்ம கொடுக்குறோம். அதில் 4 வகை இன்கம் வந்து இப்போ இந்த லெவல் இன்கமில் கிடைக்கும். உங்களுக்கு லெவல் இன்கமில் 4 வகையான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 1ல் 910, லெவல் 2ல் 2000, லெவல் 3ல் உங்களுக்கு 10,000 மதிப்புள்ள ஒரு மொபைல் ஃபோன், லெவல் 4ல் உங்களுக்கு 51, அப்படி உங்களுக்கு 66,000 ரூபா. அப்புறம் ஒரு ரீபர்த் ஐடி.
இந்த ரீபர்த் ஐடி நீங்கள் சில கான்செப்டில் ரீபர்த் ஐடி இருக்குது கண்டினியூஸாக போகிறது, சில கான்செப்டில் ரீபர்த் ஐடி கிடையாது, அந்த லெவல் வந்ததும் முடிஞ்சிடும், அப்படி இருக்கும். நம்ம வந்து அந்த நம்ம லெவல் முடிஞ்சிடக்கூடாது. லைஃப் லாங்காக ஒரு ஆள் சேர்ந்துட்டாருன்னா லைஃப் லாங் நம்ம திட்டத்தில் அவர் ரன்னிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஃபோர்த் லெவல் முடியும் போது அவங்களுக்கு ஒரு புது ரீபர்த் ஐடி அதை நம்ம திட்டத்தின் சார்பில் ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள ரன் பண்ண வைக்கிறோம். நம்ம திட்டத்திலே நிலைச்சி இருக்கிற மாதிரி ஒரு ரீபர்த் ஐடி வச்சுருக்கிறோம், அப்படி வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் அது போக ஒரு விசேஷமான இது ஹெல்பிங் ஐடி. நம்ம இந்த ஹெல்பிங் ஐடி கான்செப்ட் வந்து எந்த திட்டத்திலுமே இருக்காது. இது வந்து ஒரு ஏழைகளுக்கு உதவணும், உதவுகரம் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் வச்சா போதாது, அதுக்கு முன்னோடியாக இருக்கணும். அதுக்கு அப்படிங்கிறதுக்காக உதவும் எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதை இன்னமும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னோட்டமாக நம்ம திட்டமே இருக்கணும். மக்கள் இந்த திட்டத்தில் சேர்றவங்களுக்கு முன்னோட்டமாக நம்ம திட்டமே வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது அடையாளமாக தான் இந்த ஹெல்பிங் ஐடியை கொண்டு வந்து ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கும் முதியோருக்கும் அனாதைகளுக்கும் இதில் இந்த ஹெல்பிங் ஐடியோட நம்ம கொடுக்குறோம். அப்படி அந்த ஒரு அது மூலமாக ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்க வழியாக நமக்கும் நம்ம திட்டத்தில் சேர்ந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக இந்த ஹெல்பிங் ஐடியை நம்ம வச்சுருக்கோம். அதனால ஏழைகளுக்கும் இதில் பயன்பெறலாம் அப்படிங்கிறது வந்து அனைத்து விதமான சிறப்பு அம்சங்களை நம்ம இந்த திட்டத்தில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம திட்டத்தில் சேர்றதுக்கு உங்களுக்கு இப்போ 1610 ரூபா நீங்கள் வெட்டி இதில் சேர்றீங்க. அப்போ சேரணும்னா நாங்கள் ஆள் சேர்க்கணுமா சார் அப்படின்னு அடுத்த கேள்வி. சேருங்கன்னு சொன்னது அடுத்த ஆள் சேர்ப்பேன் கேட்பீங்க, ஆள் சேர்க்கணுமா? நீங்கள் ஆள் சேர்க்குறவங்களும் நம்ம திட்டத்தில் வரலாம், ஆள் சேர்க்காதவங்களும் நம்ம திட்டத்தில் வரலாம். 2 பேர் இருக்காங்க, ஒன்று ஆள் சேர்க்குறவங்க, இன்னொன்று ஆள் சேர்க்காதவங்க. 2 பேரையுமே நம்ம திட்டத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆள் சேர்க்குறவங்களும் வாங்க, ஆள் சேர்க்காதவங்களும் வாங்க, நம்ம திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் 4 வருமானமும் 2 பேருக்குமே காமன் தான். திட்டத்தில் சேர்ந்தாலே போதும் உங்களுக்கு இந்த 4 நிலை வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 66,000 ரூபாயும் அந்த ரீபர்த் ஐடியும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் யாரையும் சேர்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. சரி சார், நான் சேர்ந்துட்டேன், இப்போ எனக்கு ஆள் சேர்க்கணும்னு முடியும், அப்போ எனக்கு ஏதாவது இன்கம் தருவீங்களா அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க. அப்போ ஆமாம் இருக்குது, அங்கே உங்களுக்கு ஆள் சேர்க்குறவங்களுக்கும் நாங்கள் வருமானம் வச்சுருக்கோம். அது என்னதெல்லாம் வச்சுருக்கீங்க? அந்த ஆள் சேர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 8 விதமான வருமானம் வச்சுருக்கோம். ஆள் சேர்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 8 விதமான வருமானம் வச்சுருக்கோம். ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த ரெஃபரல் இன்கம் வச்சுருக்கோம். இந்த ரெஃபரல் இன்கமில் முதல்ல என்னன்னா ஸ்பாட் இன்கம். இந்த ஸ்பாட் இன்கம் வந்து ஒரு ஆளை சேர்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் அவங்களுக்கு சேர்த்த அடுத்த செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் 100 ரூபா வந்து விழுந்துருக்கும். அதுதான் ஸ்பாட் இன்கம். அதை தான் நம்ம அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, அதுவும் இதுதான். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு 300 ரூபா வேணும், 200 ரூபா வேணும், 500 ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் களத்தில் இறங்கி இன்னைக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 5 பேர் 3 பேர் இன்னைக்கு சேர்க்குறீங்கன்னா அந்த சேர்க்கறதோட கூலி உங்களுக்கு உங்கள் பலன் வந்து அன்னைக்கு உடனே அடுத்த செகண்ட் 3 பேரை சேர்ந்தீங்கன்னா 300 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வந்துடும். அதை உடனடி தேவைக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு வீட்டு செலவுக்கோ உங்கள் அத்தியாவசிய செலவுக்கோ நாளைக்கு உள்ள வீட்டு செலவுக்கோ எதுக்குனாலும் அதனால தான் நாங்கள் வச்சுருக்கோம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. இது ஒன்று. அப்புறம் இந்த ஸ்பான்சர் இன்கம். இந்த ஸ்பான்சர் இன்கம்ல 5 விதமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எப்படின்னா நீங்கள் 10 பேரை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா கிடைக்கும். அப்புறமா ஒரு 12 பேர், அதாவது மொத்தத்தில் 22 பேர் வரும்போது திருப்பி ஒரு 4000 ரூபா கிடைக்கும். 51 வரும்போது நீங்கள் சிஸ்டம் மேலாளர் அப்படிங்கிற உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு 4000 ரூபா கிடைக்கும். திருப்பி சிஸ்டம் ஹெட் ஆகணும்னா நீங்கள் 73 ஐடி போட்டுருக்கணும். உங்கள் டோட்டல் ரெஃபரலில் 73 ஐடி வரும், அதுக்கு ஒரு 4000 ரூபா கிடைக்கும். சிஸ்டம் ராயல் லீடர் ஆகணும்னா உங்களுக்கு 99 ஐடி போட்டிருக்கணும், அப்போ ஒரு 4000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்பான்சர் இன்கம் வழியாக உங்களுக்கு 5 விதமான இன்கமில் உங்களுக்கு 18,000 ரூபா இந்த உங்களுக்கு வெகுமதியாகவும் கிடைக்கும், 10,000 ரூபா ஸ்பாட் இன்கம் வழியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி டோட்டலாக ஒரு 28,000 ரூபா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, அப்புறமா இப்போ சார் நம்ம திட்டத்தில் சேர்ந்தாச்சு,
ஃபர்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. ஓகே. அப்புறம் செகண்ட் லெவல் கொஞ்சம் லேட் ஆகுது சார். ஆமாம், லேட் ஆகத்தான் செய்யும். ஏன்னா கிரவுட் சேர்ந்தா தான் கிடைக்கும். அது எல்லா திட்டங்களையும் உள்ளது தான். கிரவுட் ஃபண்டிங் திட்டம்னாலே ஆள் சேர்ந்தா தானே கிடைக்கும். அது நல்லா இருக்காது. அப்போ ஏதாவது ஒன்று நம்ம உயிரோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒன்று செய்யணுமே, மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். சும்மா நம்ம நினைவு வந்து நம்ம திட்டம் வந்து அந்த மக்கள் மனசில் என்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு தான் யோசித்து இந்த வீக்லி இன்கம்மை கொண்டு வந்தோம். வீக்லி இன்கம் அதிகமாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு ராயல் வீக்லி இன்கம், கம்மியாக உழைக்கிறவங்களுக்கு வீக்லி இன்கம். இந்த வீக்லி இன்கம் நீங்கள் கொண்டு வந்து வீக்லி இன்கம் ஒரு நபரை நீங்கள் சேர்த்தா உங்களுக்கு வாரம் 51 ரூபா. அதோட நம்ம மீட்டிங்கு வரணும். அந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 நாள் வந்தால் தாங்க, வாரத்தில் 4 நாள் வந்தால் தாங்க கிடைக்குங்க, இல்லை கிடைக்காது. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சுங்க. நாங்கள் முதல்ல இது சொல்லலை. அவங்க ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் மீட்டிங்கே வருகிறதில்லை. இங்கே எதுவுமே செய்ய வேண்டாம்னு ஒருத்தர் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி மீட்டிங் நடத்துறது? ஒரு 200 தாண்டும்போது இந்த ரிலாக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுருவோம். ஆளுக்கு மற்றபடி ஆளுக்கு நிறைய வந்தால் கூட எடுத்து விட்டுருவோம். அதனால் இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்தால் 4 நாள் வரலன்னா 3 நாள் வந்தாலும் இனிமேல் கிடைக்காது. 4 நாள் வந்தால் தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் வந்து அட்டண்டன்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மியூட் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. முதல்ல வாங்க, மீட்டிங் வாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கூப்பிடுறோம். நீங்கள் அதனால் கண்டிப்பாக மீட்டிங் வரணும். அப்படி ஒரு ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு 51 ரூபா வாரம் வரும். மீட்டிங்கும் வரணும். 10 ஐடி போட்டவங்களுக்கு 10 ஐடியா 10 ஐடிக்கு மேலே போட்டவங்களுக்கு 150. ஏற்கனவே ஒரு ஐடி போட்டதுக்கு 51 ரூபா கிடைக்கும். 10 ஐடி போட்டால் அதுக்கு ஒரு 100 ரூபா. மொத்தத்தில் உங்களுக்கு 151 ரூபா. அதுவும் வாரம் வரும். அப்போ நீங்கள் ராயல் வீக்லி இன்கம் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதுங்க. சனி ஞாயிறு 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வாங்க. இந்த 2 நாளுமே உங்களுக்கு வர முடியாதவங்க இடையில ஒரு நாளாவது வாங்க. அப்படி கூடுதலாக அந்த சனி ஞாயிறு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒன்று வாங்க. நீங்கள் அப்படி வந்தால் உங்களுக்கு ராயல் வீக்லி இன்கம் உங்களுக்கு 151 ரூபா கிடைக்கும். இப்படி 2 விதமான இன்கம் வந்து வீக்லி இன்கமில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி 8 விதமான இன்கம் வந்து உங்களுக்கு இந்த ரெஃபரல் இன்கமில் நம்ம வகை பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ சில பேருக்கு தோணும், சார் நம்ம லெவல் இன்கமில் உங்களுக்கு 4th லெவலில் 51,000 தான் கிடைக்கும் சார், என்ன சார் இது கம்மியாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு சில பேர் இருக்கும். சில பேர் நினைப்பாங்க புத்திசாலித்தனமும் வச்சுருக்கிறாங்க, ஏன் சார் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன். சில பேருக்கு டவுட்டாக வந்து கேட்பாங்க, ஏன் சார் 51,000 வச்சுருக்காங்க, எல்லோரும் கோடி கணக்கில் வச்சுருக்காங்களா, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்குது, நீங்கள் 51 தான் வச்சுருக்கீங்க, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 150 கோடி, 60 கோடி, 150 கோடி, 500 கோடி, 1500 கோடி இப்படி தான் பல திட்டங்களில் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறது இல்லை. நம்மத்தில் 51,000 மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்போ ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு வித்தியாசமாக பார்க்கணும். இப்போ உங்களுக்கு 60 கோடி கிடைக்கணும்னா 25 லெவல் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு திட்டத்தில் இருக்குது. 60 கோடி சம்திங் இங்கே கிடைக்கணும்னா உங்களுக்கு 25 லெவல் வந்தால் உங்களுக்கு 60 கோடி கிடைக்கும். அந்த 60 கோடி ஒரு நபருக்கு கிடைக்கணும்னா 5 கோடி மக்கள் அதில் சேரணும். அப்போ தான் ஒரு ஆளுக்கு முதல்ல சேர்ந்த ஆளுக்கு உங்களுக்கு 60 கோடி அந்த சம்திங் 60 கோடி கிடைக்கணும். ரவுண்டாக 60 கோடி கிடைக்கும்னா ஒரு நபருக்கு 60 கோடி கிடைக்கும்னா 5 கோடி நபர்கள் சேர்ந்துக்கணும். சரி, 2வது நபருக்கு எப்போ கிடைக்கும்? 8 கோடியே 50 லட்சம் பேர் சேர்ந்ததா 2வது நபருக்கு. அப்போ 3வது நபருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நபருக்கு கிடைக்கிறதே குதிரை பங்கு. அது அந்த தேவையாக உங்களுக்கு. ஆனால் கோடி கொடுத்துருக்காயா, அதில் போய் ஓடி போய் சேரணும், இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாருமே அந்த நம்ம 1200 கட்டுறோம், 1000 ரூபா கட்டுறோம், 500 ரூபா கட்டுறோம், நமக்கு 60 கோடி தர்றான், அதில் போய் சேரணும், இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க. போனால் ஃபர்ஸ்ட் லெவல் வருது குதிரை கொம்பாயிரம். சில கான்செப்ட் 8 லெவல் வச்சுருக்கிறான், 8 லெவலில் 150 கோடின்னு வச்சுருக்கிறான். சில கான்செப்டில் 25 லெவல், 12 லெவல், இதை மாதிரி நாங்கள் எல்லாங்க
உங்களுக்கு கோடி வரணும்னா 200 ரூபாய்க்கு தந்து வரும், 200 ரூபா தந்துட்டு இவங்களுக்கு 150 கோடி கிடைக்கும்னா எப்படிங்க நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் சேர்ந்தா அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் கொடுத்து இவங்களுக்கு அந்த கோடியும் கிடைக்கும்னா ஆளுக்கு அந்த 150 கோடி கிடைக்கும்னா எத்தனை கோடி பேர் சேரணும்? என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க நினைச்சு அந்த ஒரு ஆளு அந்த 8 லெவல் முடிக்கிறதுக்கு இல்ல 4 லெவல் 8 லெவல் அல்லது 25 லெவல் முடிக்கணும்னா இது நம்ம 150 கோடி கிடைக்கும்னா 8 லெவல்ல 150 கோடி கிடைக்கும்னா எத்தனை கோடி பேர் சேரணும்? வேறு 200 ரூபாய்க்கு 150 கோடி கிடைக்கணும்னா நம்ம கீழே உள்ளவங்களுக்கு கொடுத்து போக ஆளு 150 கோடி கிடைக்கு எத்தனை பேர் சேர? என்னைக்காவது யாராவது கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தா போய் சேர மாட்டீங்க. 150 கோடி கொடுக்குறாரு ஓடி போய் சேர்றீங்க. அதுதான் நீங்க செய்யறது. எங்களுக்கு என்னதாவது கிடைக்குதா உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கீங்களா? தொடக்கத்தில் சேர்ந்தவங்க ஏதோ 1 2 லெவல் வாங்கியிருப்பீங்க. ஒரு மாதம் ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் 50 தான். ஃபர்ஸ்ட் லெவல்லே குதிரை கொம்பு தான். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டு போய் சேர்றீங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. 100 பேர் சேர்ந்தாலே நமக்கு நம்ம 4th லெவல் முடிக்கிறோம் அப்படிங்கிறதே நாம் கருத்தில் கொண்டு வந்து அந்த கோடியை அத்தனை பேருக்கு பிரித்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதில் உருவானதான் நமக்கு 4 லெவல் 100 பேர் சேர்ந்தாலே ஒவ்வொரு ஆள் 4th லெவல் முடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு இதை பொறுத்தாகி திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணாங்க. இப்படி அவங்க நம்ம திட்டத்தில் சேர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்காக தான் நம்ம அமௌண்ட்டை குறைச்சி அதிகமான பேர் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் 4 லெவலில் உங்களுக்கு 51,000 ரூபா கொடுத்து அதிகமாக 100 பேர் சேரும்போதே ஒரு லெவல் 4th லெவல் ஒரு ஆள் படிச்சுவாங்க. அப்போ எத்தனை பேர் இவங்க ஃபஸ்ட்டில் தொடங்கின அந்த கம்பெனி வந்து இந்த திட்டம் முதல்ல உருவாக்குற கம்பெனி வந்து 1,20,000 பேர் சேர்ந்துருக்காங்க. அதிகமாக சேர்ந்தது அதுதான். அது பேர் வந்து குளோபல். உங்களுக்கு தெரியும் நினச்சிருக்கேன், தெரியும். அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கான்செப்ட் நிற்க 200 300 300 500 500 1000 இப்படி அவங்க அதை கூட்டி கொண்டு போனாங்க. ஏன் நின்று போக அவங்களுக்கு 1,20,000 பேர் சேர்ந்தாங்க. அப்புறம் 50,000 போனாங்க அடுத்த கான்செப்ட். அடுத்த இதில் அப்புறம் 50,000 25,000 வந்தாங்க, 20,000 பேர் வந்தாங்க. இன்னொரு கான்செப்டில் 20,000 போனாங்க. அப்புறம் 2,000 பேர் வந்தாங்க. இப்போ 200 பேர் இருக்காங்க டோட்டல். நான் சொல்கிறேன், அதாவது அது தெரியும் உங்களுக்கு கான்செப்ட் யாருன்னு. 200 பேர் தான் இப்போ லைவ்ல அவங்களுக்கு இருக்கிறது. இந்த 2 திட்டமும் ரொம்ப இந்த கிரவுட் ஃபண்டிங்கில் ரொம்ப ஃபேமஸான வந்த 2 திட்டங்கள். இவங்க எல்லாம் முதல்ல ஆரம்பிச்சதுனால அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கி ஆளுங்க நிறைய பேர் சேர்ந்தாங்க. அதுதான் நம்ம திட்டத்துக்கு ஒரு டிராபேக். அதில் போய் அடி வாங்கினதுனால நம்ம திட்டத்தில் சேர்றதுக்கு கொஞ்சம் பேர் தயங்குறாங்க. ஆனால் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இந்த திட்டத்தில் இல்லாத அவங்க இருக்கிற எல்லா ஃபால்ட்டையும் சரி பண்ணி அந்த எந்த ஃபால்ட்டையுமே வரக்கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, மினிமம் 10 வருஷம் நம்ம அதில் போட்டிருக்கோம் பாருங்க. 2024 2042 வரை கூட 100 கோடி மக்களை நம்ம சேர்க்கணுங்கிற மாதிரி டார்கெட் போட்டிருக்கோம். அது வந்து கண்டிப்பாக அடையும். நம்ம திட்டம் வந்து எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர சேர்றதுக்கு எப்படி சேர்றதுன்னு யோசிக்கிறாங்களே தவிர நம்ம திட்டம் மோசம்னோ எந்த குறையுமே அவங்க யாருமே சொன்னதில்லை. கேட்குறவங்க நல்லா இருக்குது, ஒன்றில் காசு இல்லாமலோ இல்லை இதில் வந்து சேர்ந்தா அங்கே ஏதாவது கிடைக்காம போயிருமோ, இந்த மாதிரி அறகுற மனசில் தான் மக்கள் இருக்காங்க. என்னைக்கு இவங்களுக்கு ஒரு புத்தி வந்து ஒரு தெளிவு கிடச்சி சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்களோ அப்போ நம்ம கடல் அலையை போல வரிசையாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலம் வெகு தூரம் இல்லை, வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் பேருக்கு வந்து குறைவான அமௌண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்ல திட்டம் நல்ல அழகாக அமைச்சிருக்கிறாங்க, இதுதான் நல்லது அப்படின்ட்டு கொஞ்சம் அறிவாளிகள் புத்தி கூர்மை உள்ளவங்க புரிச்சுக்குவாங்க. சில பேர் எடுத்ததுமே என்ன சார் பெரிய அமௌண்ட் ஒன்றும் இல்லை, எப்படி சேர்றது. அப்போ அவங்கள திருப்திப்படுத்தணும். இப்படி உள்ளவங்களையும் திருப்திப்படுத்துகிறோம். பிரித்து கொடுக்குறாங்க, 4 பேருக்கு 10 பேருக்கு கிடைக்குது, அது நல்ல விஷயம்தான், அதனால் போய் சேருவோம் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, எனக்கு 5 லட்சம் கடை இருக்குது, 3 லட்சம் கடை இருக்குது, ஏதாவது ஒரு கிடைக்கிற மாதிரி சொன்னால் அதில் போய் சேரலாமே அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தி நம்ம திட்டத்தில் சேரணும் அப்படின்னு அமைச்சது தான்
ஸ்பெஷல் இன்கம். இந்த ஸ்பெஷல் இன்கம்ல வந்து 10 லட்சம். இந்த ஸ்பெஷல் இன்கம் 10 லட்சமா கொடுக்குறோம். 10 லட்சம் கொடுக்க ஒரு ஆளுக்கு 10 லட்சம் கொடுப்போம். சரி, ஓகே. இதுவும் லேட்டாக தான் கிடைக்கும். க்ரௌட் சேர்ந்தா தான் கிடைக்கும். மற்ற கான்செப்ட்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எப்படி லேட்டாக கிடைக்குது அதே மாதிரி இதுவும் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் லேட்டாக கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு 10 லட்சமாவது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் சீனியாரிட்டி படி தான் கொடுக்கும். வரிசைப்படி மற்ற திட்டங்களில் இருக்கிற மாதிரி வரிசைப்படி கொடுக்கும். அப்புறமா நினைச்சோம் இது லேட்டாக கிடைக்குது, அது கூட மக்கள் யோசிப்பாங்களே இது லேட்டாக கிடைக்குது அப்படின்னு. அவங்க யோசிக்காம இருந்தாலும் நாங்கள் யோசிக்கிறோம், இது லேட்டாக கிடைக்குமே, அப்போ இதுக்கு இன்னொரு மாற்று திட்டம் ஒன்று வைக்கணுமே அப்படின்னு யோசித்தது தான். சரி, அப்போ நம்ம ஒன்று செய்வோம், இன்னொரு 10 லட்சத்தை குலுக்கல் முறையில் நம்ம கொடுக்கணும். அது இந்த மாதிரி யாருக்காவது லக் அடிக்காமல் வச்சு நேற்று இல்லாமல் லக்கு அடிப்படையில் கிடைக்கட்டுமே அப்படின்னா, அப்போ அதுவும் 2 சைடு உள்ள மக்களும் நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போர்டு லெவல் இன்கம் சீனியாரிட்டி படியும் மெகா பரிசு கோல்டு வந்து அதே 10 லட்சம் வந்து லக்கு படி குலுக்கல். அது வந்து அப்படி குலுக்கல் வந்து லைவ்ல தான் நடக்கும், அதில் எந்த தப்பும் நடக்காது. ஏதோ எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு போட்டோம் அப்படிங்கிறது நீங்கள் அது நடக்கும்போது கண்ணால் பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே வந்து எந்த ஏமாத்தும் ஃப்ராடுத்தனமா அல்லது நம்ம மக்கள் பணத்தை கொள்ளடிக்கணுமா அப்படிங்கிறது எண்ணமே எங்களுக்கு கிடையாது. மக்கள் பணம் மக்களுக்கு அதிகமான பலன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆளாக தான் நாங்கள் இதில் சேர்ந்துக்கிறோமே தவிர வேற எது என்னன்னா எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கோம் அவ்வளோ. மற்றபடி எங்களுக்கு எந்த வித வித்தியாசமே கிடையாது. உங்களை போல தான் நாங்கள் ஒரு ஆள், அவ்வளோ. வேறு எதுவுமே இல்லாமல் நம்ம இதில் சேர்ந்துருக்கோம். அதனால இந்த மெகா பரிசு கோல்டும் அனைவருக்கும் பேரில் தான் போடுவோம். அந்த குழுக்கள் முறையை கூட நாங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதில் நேரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த குழுக்கள் முறையை இப்போ சொல்லிட்டு அது லைவில் தான் நடக்கும். எந்த வித சந்தேகமோ டவுட்டோ ஒரு குளறுபடியும் இல்லாமல் உங்களுக்கு முழு திருப்தியாக இப்படியெல்லாம் குழுக்கள் நடத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் நம்ம திட்டங்களை பாருங்க, எல்லாமே நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக இருக்கு. அதே போல தான் இந்த குழுக்களுமே நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக அவ்வளவு நேர்மையாக நடக்கும். அதை இப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வரும்போது அது கண் கூட பார்ப்பீங்க. அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பு நிலை இன்கம் வச்சுருக்கோம். அது போக நம்ம ஹெல்பிங் ஐடி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஹெல்பிங் ஐடி நம்ம வறுமை கோட்டுக்குள்ள இந்த மாதிரி உள்ள ஒரு ஏழைகளுக்கு உதவும் கரம் வந்து ஏழைகளுக்கு உதவும் கரம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த ஹெல்பிங் ஐடியா வச்சுருக்கிறோம் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நம்ம திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.
எப்பவுமே சொல்றோம் பேசுறது. ஏன்னா நம்ம மீட்டிங்கே நீங்க பேசுறீங்கன்னா நீங்க மூணாவது நபர்கிட்ட யாரை ஒரு நபர்கிட்ட நீங்க எவ்வளவு உள்வாங்கி இருக்கீங்கன்றதை எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? உங்க நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ பிளான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்படி நீங்க நிறைய விஷயங்கள் இதை உள்வாங்கி இருக்கணும். நீங்க மீட்டிங்ல சாதாரணமா நீங்க பேசுனீங்கன்னாலே உங்களுக்கு அந்த படத்துல தோற்கிறோம் எங்களுக்கு நம்ம திட்டத்தோட ஒரு ஈடுபாடு ஒரு இணைப்பு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அமைதியா இருக்கிறது சரி அமைதியா இருக்கிறதா பட் நம்ம எதாவது பேசணும் நம்ம பேசினா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சார் நீங்க இதெல்லாம் கேட்டாரு இவர் இப்ப பேசினாருன்னு கொஞ்சம் நானும் ஞாபகம் வச்சுப்போம். அப்பதான் நீங்க திட்டத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியும், சொல்ல முடியும். நீங்க பேசுறதுக்கே யோசிச்சுட்டீங்கன்னா நீங்க திட்டத்தை சொல்லுவீங்கன்னு எப்படி நான் உறுதிப்படுத்திக்கிறேன். எந்த திட்டத்திலேயே யாரும் பேசுறதுக்கே டைம் கொடுக்க மாட்டாங்க. மேடம் சொல்லி முடிச்சிருவாங்க, ஒரு நிமிஷத்துல ஒரு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து போயிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெளியே வருவோம். நீங்க பேசுறதே சொல்றோம், நீங்க யாருக்கு சொல்லுவீங்க? நீங்க பேசுறதுன்னா உங்களுக்குள்ள அந்த உதவுதனம் பத்தி நம்ம விஷயத்தை வெளியே சொல்லணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தோணும், எல்லாருக்கும் சொல்லுவீங்க. நீங்க நிறைய கான்செப்ட்ல இருக்கலாம், இல்ல நிறைய பேர் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் என்ன நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும் போது நம்ம அதை